வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ அப்டேட்ஸு, ஜாப் வேகன்சிஸ் அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை பற்றி லொக்கேஷன், சேலரி பேக்கேஜு, குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். First of all, walk-in drive for M.Pharm, B.Pharm, MSc in production, QC, QA at Felix Generics. ஸோ ஃபெலிக்ஸ் ஜெனரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து அப்டேட் இருக்கிறத பார்த்துருக்குறோம். அதாவது ஜாப் வேகன்சிஸ் இருக்கிறத பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஃபெலிக்ஸ் ஜெனரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், வாக்-இன் டிரைவ் ஃபார் M.Pharm, B.Pharm or MSc in production, QC and QA department. Okay. A pharmaceutical generics business company, HPRA, approved April 2021 facility for veterinary generic medicines, parent entity based in Ireland. Indian corporate office located at Gurgaon and R&D center is at Greater Noida. Manufacturing facility based at SEZ Pithampur, Indore. ஸோ இந்தூர்னு சொல்லியிருக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அதை இந்தூரை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லொக்கேஷன்ஸ் எல்லாமே நார்த்லேருந்து தான் சொல்லியிருக்கிறாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜெக்டபிளில் வந்து QC ஆஃபீஸர் டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் 4 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். MSc கெமிஸ்ட்ரி ஆர் M.Pharm ஆர் B.Pharm, ஸ்டெபிலிட்டி in process FP, RM, AME, sample analysis, handling, instruments. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்தோன்னா HPLC, GC, FTIR, UV இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பேரிங் STPs அண்ட் ரிவ்யூ ஆஃப் அனலைசிஸ் டேட்டா. ஸோ ப்ரிப்பேரிங் SOP இதை சொல்லியிருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அப்புறம் டேட்டா ரிவ்யூ ஆஃப் அனலிட்டிக்கல் டேட்டாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல் மைக்ரோ இன்ஜெக்டபிளில் வந்து QC ஆஃபீஸர் டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு 4 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் தான். குவாலிஃபிகேஷன் MSc, அதில் வந்து மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்டிங், ஸ்டெரிலிட்டி டெஸ்டிங், BET, MLT, GPT இதெல்லாம் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெத்தட் வெல்டர்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜெக்டபிளில் QA ஆஃபீஸர் டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 8 years. குவாலிஃபிகேஷன் MSc or M.Pharm, B.Pharm, handling of IPQA activities, QMS activities, qualification and validation, review of analytical data and GLP compliance, lab QA, micro or QC இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ப்ரொடக்ஷன் ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள் வயல் லைன் ஆஃபீஸர் டு எக்ஸிக்யூட்டிவ் 4 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ். குவாலிஃபிகேஷன் B.Pharm or M.Pharm, having experience of injectable equipments operation. Qualification IQ, OQ, PQ and troubleshooting activities like aseptic vial filling line, autoclave and TS operation, compounding vessels operation, vial washing, tunnel, clean room equipments and unit operations. Knowledge of GMP document preparation. இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால் ஆஃபீஸர் டு எக்ஸிக்யூட்டிவ் இதில் வந்து 4 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரொடக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணலாம். அதாவது வயல் லைன் ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல பெர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள் வயல் லைனில் ஆப்ரேட்டர் ஆர் சீனியர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து 4 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா. குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஆர் ITI, ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்ஜெக்டபிள் எக்யூப்மெண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ். குவாலிஃபிகேஷன் IQ, OQ or PQ and troubleshooting activities like aseptic vial filling line, autoclaves and TS operation, compounding vessels operation, vial washing, tunnel, clean room equipments and unit operation, and also knowledge of GMP document preparation, good manufacturing practice அது தெரிஞ்சிருக்கணும். டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன். அடுத்து இன்ஜினியரிங் இன்ஜெக்டபிள், இன்ஜினியரிங் இதில் வந்து இன்ஜெக்டபிளில் வந்து டெக்னீஷியன் ஆர் சீனியர் டெக்னீஷியன்,
இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 6 இயர்ஸ் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஆர் ஐடிஐ. ஹேண்ட்லிங் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸ். Utilities equipment operation and maintenance of water system, PSG and MCDP. Electrical or IT or LT operation and maintenance. Boiler operation and maintenance attendant with first or second class certification. Then HVAC and BMS operation and maintenance. HVAC validation, knowledge of process equipment maintenance. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக 4 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷனில் இன்ஜெக்டபிளில் இன்ஜினியரிங் அதில் வந்து டெக்னீஷியன் ஆர் சீனியர் டெக்னீஷியன் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து இன்ஜினியரிங் இன்ஜெக்டபிளில் வந்து ஆஃபீஸர் டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் அப்படின்னா 6 to 10 இயர்ஸ் இந்த ஃபீல்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதை பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. பிஇ ஆர் பிடெக் ஹேண்ட்லிங் ஆஃப் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸ். யூட்டிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் சிஸ்டம், பிஎஸ்ஜி அண்ட் எம்சிடிபி. எலக்ட்ரிக்கல் ஆர் ஹெச்டி ஆர் எல்டி ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். பாய்லர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அட்டெண்டன்ட் வித் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேஷன். ஹெச்விஏசி அண்ட் பிஎம்எஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். HVAC validation, qualification, documentation preparation, SOP preparation, knowledge of finance equipment maintenance. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஜாப் லொக்கேஷன் வந்து பித்தாம்பூர் பிளான் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி candidate having experience to work in US FDA approved units with good communication skills. Interested candidates come for walk-in interview on 10th March 2024 between 10 to 3:30 p.m. The firm Kesarwal Hotel and SPA Verna Goa address bus stand, Kesarwal Garden, Edapally, Panvel Highway, Closing, Goa 403710. So dear friends, if you are interested, you can apply for this post. Thank you very much. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம், அதனால ஷேர் பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னா எல்லாமே போஸ்ட் வந்து நார்த்தில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எதனால் இது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு சொல்லி கேட்பீங்க ஒரு சில நண்பர்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து நார்த்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதாவது குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பிளேஸஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இல்லை அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுக்கோ யாருக்கோ ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கலாம். இது எல்லாமே ஃபார்மா டியூட்டர்லேருந்து பார்த்து நம்ம ஷேர் பண்ணுறது தான். ஸோ அவர்கள் அஃபிஷியலாக சொன்னது தான். ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம், அதனால தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஒரு நாலெட்ஜபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்கணுங்கிறக்காண்டி ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.